ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தீபாவளி டே. ஸோ தீபாவளின்னு சொன்னோடனே தெரிஞ்சிருக்கும். எஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோன்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ பெருசாக எதுவும் இல்லை, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா தலைக்கு நல்லெண்ணெய்லாம் தேய்ச்சிட்டு கடையில் போயிட்டு நான்வெஜ் ஐட்டம் வாங்கிட்டு ஸோ ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. தீபாவளி கொண்டாடுற அனைவருக்கும் என் தீபாவளி வாழ்த்துக்கள். இப்போ என் பொண்ணு பார்த்தீங்கன்னா கீழே சாமி கும்பிட்டாங்க. இப்போ கீழே போயிட்டு ஒரு 1000 வாழை வெடியை ஒன்று போட்டுட்டு சும்மா மனசில் இருக்க துன்பம் எல்லாம் அப்படியே பறந்து வர மாதிரி சும்மா படப்படன்னு வெடியை ஒன்று போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்ன கிராக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியில் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சிவகாசிலேருந்து ஆர்டர் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஸோ அந்த வெடி என்னென்னன்றது கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டு அந்த வெடியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஸ், நானும் என் பொண்ணும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வாழை போய் கீழே வச்சுட்டு வந்துடுறோம். என்ன பிரதீக்ஷா, 1000 வாழை அடிக்க போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வெடி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வாழா ஸ்பார்க் பிராண்டில் போட போகிறோம். இப்போ நல்லா ஸோ அந்த 1000 வாழை போட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஒரு 10 நிமிஷமா நல்லா சூப்பராக வெடிச்சுது. ஸோ என் பொண்ணு பிரதீக்ஷா பார்த்தீங்கன்னா அந்த வெடி வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா வெடியோட சைஸை பார்த்து பயந்து குடுகுடுன்னு ஓடி வந்துட்டா. ஸோ மத்தியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. தீபாவளி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டில் குலோப் ஜாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாய் வீட்டு ஸ்டைல் மாதிரி மட்டன் பிரியாணி அண்ட் 65 பகோடா. ஸோ எஸ், இப்போ நம்ம ஐட்டத்தை டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு நம்ம குலோப் ஜாம் டேஸ்ட் பண்ணுவோம். தீபாவளிக்கு ஸ்பெஷல் குலோப் ஜாம் எப்படின்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது குலோப் ஜாம். சும்மா சொல்லக்கூடாது, எங்கள் வீட்டில் சேர்ந்து குலோப் ஜாம் நானே பெருமையாக சொல்லக்கூடாது. பட் குலோப் ஜாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா அந்த ஜீராவில் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா. ஸோ அடுத்தது நம்ம மெயின் ஐட்டத்துக்கு போகலாம். ஸோ எஸ், தீபாவளி ஸ்பெஷலான மட்டன் பிரியாணி தான். ஸோ ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்குது. நானே ப்ரிப்பேர் பண்ணி நானே பெருமையாக சொல்லிக்கிறேன். இருந்தாலும் பட் ரியலாக தான் சொல்கிறேன் நான். ஏன்னா நான் ஆல்ரெடி பிரியாணி தான் நான் தான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்பவுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்வேன். ஸோ இன்றைக்கி மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன். தீபாவளி ஸ்பெஷல் பண்ணாலும் எங்கள் அம்மாவே ஆசைப்பட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க தான் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன். டேஸ்ட் பண்ணிட்டு உண்மையாகவே எப்படி இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரைஸ் நல்லா வைக்கிறாங்க. வீடியோ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக இருக்குது, பட் ரைஸ் நல்லா உதிரியாக இருக்குது. ஸோ ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா காரம் நல்லா தூக்கலாக இருக்குது. ஸோ மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸ் இருக்காது. பட் அந்த வாட்டி எங்கள் அம்மா கொஞ்சம் காரம் அதிகமாக போடுன்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா சில்லிலாம் அதிகமாக போட்டு நல்லா காரசாரமாக இருக்குது ரைஸு. ஒரு குட்டி நல்லி நல்லி பாருங்க, கறி எப்படி வெளில வருது பாருங்க. செம்ம.
என்னதான் லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனை இருந்தாலும் பட் இந்த மாதிரி ஸ்பெஷலான டேயில் வந்து இந்த டைம் எடுத்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வரும்போது நீங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தீபாவளி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு நைட்டு வந்து நம்ம இருக்க பேலன்ஸ் வெடியெல்லாம் போடுவோம். ஸோ அந்த வெடியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, நம்ம போயிட்டு நைட்டு வாங்கின கிராக்கர்ஸ்லாம் இப்போ போடலாம். இந்த ஒரு வெடி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே இப்போ குப்பையாக போகுது. இது ஏறுக்குள்ளேயே ஆகலாம் போது. இந்த ஒரு பேப்பர் வெடி போட்டேங்க, வெடிச்சதுல பாத்தீங்கன்னா எப்படி பேப்பர் சதறிக்குது பாத்தீங்களா? ஸோ இந்த வெடி பாத்தீங்கன்னா மெத்தா பென் டீலக்ஸ். ஸோ இந்த வெடியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சவுண்டு பார்த்தீங்கன்னா சும்மா டமார்னு நல்லா கிட்ட பொறுமை. பாஷ் ஷவர். வச்சுட்டு ஓடு, மூஞ்ச காட்டாத.